வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன சார் நீங்க பாட்டு ஈஸியா கேட்டு போயிடுவாங்க. ஆளாளுக்கு 1000 பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கையில் சில சவால்கள் வரத்தான் செய்கின்றன. இந்த சவால்களுக்கு சரியான தீர்வை தேடுகிறோமா? அதுதான் கேள்வி. ஐயோ! சவால்கள் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருக்கிறோமா? இல்ல அது தீர்வை தேடுறோமா? இப்ப எல்லா சவால்களுக்கும் கண்டிப்பாக தீர்வு இருக்கு. அத நான் கொஞ்சம் சீரியஸா தேட ஆரம்பிச்சு, அதிலிருந்து வெளிய வந்து அந்த எமோஷனல் அட்டாக்ல இருந்து வெளிய வந்து தீர்வ தேடுனா, கண்டிப்பாக கிடைக்கிறது. இப்போ பார்க்ல ஒருத்தர் வந்து வாக்கிங் போறாரு. போறப்போ ஒரு ஆள் இங்க உட்கார்ந்து வெண்டைக்கா பேக்ல இருந்து வெண்டைக்காய் வெளிய எடுத்து, அந்த காம்ப உடைச்சு போட்டுட்டு இருக்காரு. சரி, ஏதோ பண்றாரு பரவால்ல. நம்ம பாட்டு பார்த்துட்டு போலாம்ன்னு சொல்லிட்டு போறாரு. 2 நாள் கழிச்சு இதே மாரி ஒரு பார்க் வாக்கிங் வரும்போது, இதே மாரி வெண்டைக்காய் உடைச்சு போட்டுட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு ஆர்வம். என்ன இந்த மனுஷன் பண்றாரு கேட்கலாமான்னு சொல்லி ஒரு சரி எதுக்கு முன்ன பின்ன தெரியாதுன்ட்டு போய் வாய கொடுக்க மாட்டோம் பார்க்கலாம். திருப்பி ஒரு 4 நாள் கழிச்சு வராரு. இதே மாரி இந்த வெண்டைக்காய உடைச்சுட்டு இருக்காரு. சரி பேச்சு குடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு மண்டை காஞ்சிரும். என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு உங்கள நான் அடிக்கடி இங்க பார்க்குறேன். இந்த வாக்கிங் வரீங்களா இங்க? பார்க்கிங் வரீங்களான்னு. அவரு உடனே இருக்கும். நான் எங்க சார் வாக்கிங் வரேன்? அவன் 1000 பிரச்சனை. வீட்டுக்கு போனா ஒரே புடுங்கல். ஒரே பிரச்சனைன்னு சொல்லி குடும்ப பிரச்சனை, மனைவி கத்துறா, சண்டை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. சரி அதெல்லாம் ரொம்ப கேட்கணும். வெண்டைக்காய் இது மாரி பண்ணிட்டு இருக்கீங்களே, அத ஏன் சார் கேட்கிறீங்க? கடையில வச்சு வெண்டைக்காய உடைச்சா கடைக்காரன் திட்டுறான். சரி உடைக்காம வீட்டுக்கு வந்துட்டான்னா, இத கூட உங்களுக்கு பார்த்து வாங்கிட்டு வர துப்பு இல்லையா? கொஞ்சம் பார்த்து இலசானதா வாங்கிட்டு வரக்கூடாதா? அத உடைச்சு பார்த்து வாங்கக்கூடாதா? உங்களுக்கு காய்கறி வாங்க கூட நீங்க லாயக்கு இல்லையான்னு அவ திட்டுறா. இப்போ இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வுன்னு பார்த்தேன். கடைக்காரனுக்கு உடைக்கக்கூடாது. இவளுக்கு வந்து உடைச்சு வரணும். எதுக்கு வம்பு? வாங்கிட்டு வந்து பார்க்ல உட்காந்துருவேன். எல்லா வெண்டைக்காயும் ஃபோர்ஸிபுலா உடைச்சுட்டு குடுத்தோன்னே, என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு, சந்தோஷமா சமைக்க ஆரம்பிச்சுடுறா. எல்லாம் தேடணுங்க. நம்ம தாங்க தீர்வு தேடணும். பிரச்சனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். இன்னும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. நம்ம வாழ்க்கையில என்ன சவால்கள்னாலும் வரட்டும். ஒரு வித்தியாசமான கிரியேட்டிவான ஒரு ஸ்பெஷல், யூனிக் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பா. முழு நம்பிக்கையோட இருங்க. வாழ்க்கைய அட்டகாசமா எடுத்துட்டு போலாம். ரைட்டா? வாழ்த்துக்கள். உங்கள் நண்பன் ஷண்முக சுந்தரம்.